வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பக்கம் வந்துட்டு மனசுக்கு வந்துட்டு நிறைவாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு பக்கம் வலியாகவும் இருக்குது. நிறைவு என்னென்னா, இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி ஒரு தமிழனா ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி பல பிரச்சனைகள் இருந்தாலும் பெருசாக அரசியல் பேசலனாலும் கூட இன்றைக்கி வந்துட்டு வெற்றி பெற்று அண்ணன் விஜய் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சராக வந்துட்டு ஆயிருக்கார். அதே நேரத்தில் கடந்த 15 வருஷமாக இந்த மக்களுக்காகவும் இந்த மக்களோட போராட்டத்துலேயும் மொழிக்காகவும் ரத்தத்தெல்லாம் வியர்வையாக சிந்தி மழை வெயில் புயல்னு எதையும் பார்க்காத ஒவ்வொரு இடத்துலையும் தான் நின்று தன் கட்சி பிள்ளைகளை நிப்பாட்டி மக்கள் சேவைக்காகவே ஒரு இயக்கத்தை தொடங்கி நடத்துகிற அண்ணன் சீமான் வந்துட்டு இந்த மக்கள் புறக்கணித்தது மிகுந்த வலியும் வேதனையும் தருது. என்னால் வந்துட்டு நான் காலையில் ஒரு 8 மணிலேருந்துட்டு நேரலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த நேரலையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு பிரேமும்பாங்க இல்லைங்களா, ஒரு பட அந்தந்த நிமிடங்கள்லேயும் அண்ணன் விஜய் இடத்துல வந்துட்டு என்னால் முழுசாக வந்துட்டு அவரை பார்க்கவே முடியல. ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த இடத்துல அண்ணன் சீமான் தான் எப்படி இருந்திருக்கும், இந்த நிகழ்வில் இந்தமாரி ஆளுநரை பார்க்க போகிறப்ப அண்ணன் சீமான் பார்த்தா எப்படி இருக்கும், இவர் இந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், சட்டசபைக்கு உள்ளே போகிறப்ப எப்படி இருக்கும், முதல் பேச்சாக என்ன பேசியிருப்பார், தமிழை பற்றி என்ன சொல்லியிருப்பார், மக்களை பற்றி என்ன சொல்லியிருப்பார், இந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவர்களெல்லாம் அவர் கூப்பிட்ருக்க மாட்டாரா, எல்லாருக்கும் அழைப்பை விடுத்திருக்க மாட்டாரா, யாருக்கெல்லாம் நன்றி சொல்லியிருப்பார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த முழு காணொலியில் அண்ணன் விஜய் வந்துட்டு பதவியேற்று நான் ஜோசப் விஜய்ங்கிற இடத்துல வந்துட்டு ஆரம்பித்து அவர் கையெழுத்து போட்டதுலேருந்து அந்த ஒவ்வொரு நிகழ்வுலையும் எனக்கு அண்ணன் சீமானோட முகமும் அவருடைய சிந்தனையை மட்டும்தான் வந்துக்கிட்டே இருந்ததை தாண்டி எனக்கு மற்ற எதுவுமே வந்துட்டு நினைவில் வரவே இல்லை. அவர் கோட்டைக்கு சென்று கோட்டையில் வந்துட்டு கையெழுத்து போடுற வரைக்கும் கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் என்னால் ஒன்றும் என்னுடைய சிந்தனைகளை கூட மாற்றிக்க கூட முடியல. ஸோ இது என்றாவது ஒரு நாள் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையில் தான் நாங்களாம் இருக்கோம். கண்டிப்பாக உறுதியாக தமிழ் தேசியமும் இதேமாரி ஒரு நாள் அரியணை ஏறும். அன்னைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் அத்தனை பேர்த்தோட முகத்திலையும் தமிழ் ஜெயிச்சதுக்கான ஒரு வெற்றியை கொண்டாடுவோம். வெகு தொலைவில் இல்லை. நான் கடந்த பல வருடங்களாக என்டிகே கட்சி பிடிச்சிருந்தாலும் அதோடைய கொள்கைகள் பிடிச்சிருந்தாலும் நேரடியாக எந்த இடத்துலையுமே போய் எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு வந்துட்டு நான் வெளிப்படையாக எந்த இடத்துலையும் சொல்லிக்கிட்டது இல்லை. ஏன்னா சில பணி நிமித்தமாகவோ இல்லை வந்துட்டு சில கேலி கூத்தலுக்கு ஆளாகணுமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த இடத்துலையும் வந்துட்டு வெளிப்படுத்திக்கல. ஆனால் இந்த முறை இந்த எலெக்ஷனுக்கு நான் சென்று நான் ஓட்டு போட்டே ஆகணும்னு சொல்லி நான் பணி வந்துட்டு வெகு தொலைவில் இருந்தாலும் நான் வந்து வாக்களித்தேன். என்டிகே வாங்கின 19,72,540 ஓட்டில் என்னுடைய ஒரு ஓட்டும் இருக்குது அப்படிங்கிறதுல நான் பெருமை அடைகிறேன். நான் என்ன முடிவு பண்ணியிருக்கிறேன்னா, இந்த வரப்போகிற 5 ஆண்டுகளில் என்னால் இந்த கட்சிக்கு நம்ம மக்களுக்கு இந்த என்டிகேவோட கொள்கையும் ஏன் ஒரு தமிழ் தேசிய அரசு
இந்த நாட்டிற்கு தேவைங்கிறத எடுத்து சொல்லி வலியுறுத்தி குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஓட்டு என்னால் இந்த தமிழ் தேசிய அரசுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு இலக்காக வச்சு நான் செயல்படணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நேரில் நடந்த செயல்பாடுகள்லையோ இல்லை இந்தமாரி வந்துட்டு வலைதளங்கள் மூலமாகவோ நான் என்டிகேவோட கருத்துக்களை மக்கள் மனசில் விதைத்துக்கிட்டே இருப்பேன். அதன் ஒரு பகுதியாக என்ன நான் நினச்சிருக்கிறேன்னா, பல பேர் மத்தியில் அண்ணன் சீமானை பற்றியும் என்டிகேவை பற்றியும் தவறான கருத்துக்களை மிக சுலபமாக விதைச்சிட்டு போயிடுறாங்க. அது அப்படி இல்லை, அது உண்மைக்கு புறம்பானது, அது ஏன் அப்படிங்கிற அரசியல் தெளிவை இந்த மக்களுக்கு நான் தெரியப்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய முதல் கோல். ஸோ அதற்காக முழுசாக பாடுபடுவோம். ஒவ்வொரு தமிழ் தேசிய சொந்தங்களும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு உறுதிமொழி எடுங்க. இன்றைக்கி நம்ம 19,72,000 பேர் இருக்கோம். இந்த 19,72,000 பேரும் அடுத்த எலெக்ஷனுக்கு ஒரு ஆள் அடிஷ்னலாக நம்ம கூட்டினா கூட அது 19,72,000ங்கிறது நமக்கு 39 லட்சமாக மாறும். அந்த 39 லட்சங்கிறத ஒரு ஆள் வந்துட்டு 2 ஓட்டு நீங்கள் கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா கட்சிக்கு, அதிகபட்சமாக இல்லைனாலும் 2 ஓட்டை கொண்டு வந்தீங்கன்னா கூட 50லேருந்துட்டு 60 லட்சம் ஓட்டுகளை நம்ம கட்சிக்கு கொண்டுட்டு வர முடியும். மக்களுக்கு புரிய வைங்க. ஒருத்தரும் உங்களுடைய குடும்பத்தில் ஏன்னா நீங்கள் ஒருத்தர் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்கள் ஒரு ஓட்டு மட்டும் இருந்திருக்காது. ஏதாவது ஒரு குடும்பத்தில் மொத்த ஓட்டும் கூட நீங்கள் என்டிகேவுக்கு செலுத்தியிருந்துருக்கலாம். ஆனால் மற்றவங்க எல்லாமே அங்கொன்று இங்கொன்றுமா தெரிஞ்சும் தெரியாமலுமா ஒரு ஓட்டாக போட்டிருப்பீங்க. ஸோ அந்தமாரி நபர்களுக்கு நாம் முதல்ல நம்ம குடும்பத்தில் நம்ம ஓட்டு இல்லாமல், நம்ம போட்ட ஓட்டு இல்லாமல் இன்னொரு ஓட்டு, நம்ம குடும்பத்தில் இருந்து ஒரு ஓட்டு, நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள் வட்டத்தில் இருந்துட்டு ஒரு ஓட்டு, நமக்கு யாருன்னே தெரியாத ஒரு மக்கள்கிட்ட இருந்துட்டு ஒரு ஓட்டு. ஸோ குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தரும் 2 ஓட்டுகள் அடுத்த எலெக்ஷனில் நான் அந்த கட்சிக்காக நான் கொண்டுட்டு வருவேன்னு சொல்லிவிட்டு அதுக்காக முயற்சி எடுத்து நீங்கள் உழைங்க. கண்டிப்பாக அது மக்கள் மத்தியில் போகும். நாம் என்ன தான் எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் நமக்கு வாக்கு இல்லை, நமக்கு வந்துட்டு அரசியலில் எம்எல்ஏ பலம் இல்லைனாலும் நம்ம மக்கள் மத்தியில் நம்ம தான் எதிர்க்கட்சி. நான் விஜய் அவர்களுடைய எந்த ஒரு தவறுதலோ அந்த கட்சி ஏதாவது வந்துட்டு ஒரு மக்கள் விரோத இல்லை மொழி விரோத நடந்துச்சுனாலும் அதுக்கு ஆளாக நம்ம தான் எதிர்க்கட்சியாக நின்று அவருக்கு வந்துட்டு நம்மளோட எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். அந்த அரசு வழி தவறாது சரியான வழியில் பயணிக்க 5 ஆண்டுகள் நம்ம அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். தவறும் பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு எதிர்ப்பாளராக இருப்போம். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த காணொலியை பார்க்குற என் அன்பு சொந்தங்கள், என்டிகே ஆதரவாளர்கள், ஒரு தமிழ் தேசியம் வந்துட்டு வளரணும்னு நினைக்கிறீங்க, என்னுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் என் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் போடுகிற இல்லை நான் சொல்கிற கருத்து மக்களை போய் சென்றடையும். 1000 மக்கள் பார்த்தா தான் 100 மக்கள் யோசிப்பான். 100 மக்கள் யோசித்தா தான் அதில் ஒரு 10 மக்கள் வந்துட்டு அது நமக்கான ஓட்டாக மாறும். ஸோ அதனால் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, தமிழ் உள்ளம் சேனலை நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடத்தில். தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்போம் வரும் தேர்தலில். நாம் தமிழர்.